அற்புதம் மேரி, நேற்று உங்கள் வீட்டில் ஒரே திருவிழா போலையே. ஆமாலே, சாராய திருவிழா. அதில் ஹைலைட்டு அவள் அப்பா ஆடின டான்ஸு. நிதுனும் கௌதமும் பேசிக்கொள்ள அற்புதம் மேரிக்கு சங்கோஜமாக இருந்தது. ச்சே, இந்த அப்பாவால் என்னெல்லாம் பிரச்சனை. அவள் மனதுக்குள் புழுங்கியபடி தலை குனிந்து நடந்தாள். அந்த மாணவர்கள் அவளை பின்தொடர்ந்தார்கள். ஏலே, அவள் அப்பாவுக்கு ஒழுங்காக வேட்டி கூட கட்ட தெரியாதோ? அதெல்லாம் நல்லா மடிப்பாக கட்டுவார். ஆனால் தண்ணி உள்ளே போச்சுன்னா மனுஷனுக்கு ஒரு துணி இடுப்பில் நிற்காது. அவளுக்கு கோபமாக வந்தது. மூச்சு வேகமானது. ஆனால் அவர்கள் அதை கவனியாது தங்கள் கிண்டல் கேலியை தொடர்ந்தார்கள். அற்புதம் மேரி, உனக்கு ரொம்ப தாம்புள்ள தைரியம். நேற்று நடந்த கூத்துக்கு இன்னைக்கு நீ வெளியே வரமாட்டேன்னு நினச்சேன். நிதின் சொல்லவும் அவள் விருட்டென்று திரும்பினாள். ஏம்ல நான் வெளியே வரக்கூடாது? எங்கள் அப்பன் குடிச்சிட்டு கிடக்காருன்னா உங்கள் அப்பன் என்னல செய்கிறாரு? சாராம் விற்கிறாரு, அப்படித்தானே? அவர் மாவன் நீ வெக்கம் இல்லாமல் நெஞ்சு நிமித்திக்கிட்டு திரியும் போது நான் ஏம்ல வெக்கப்பட்டு வீட்டில் கிடக்கணும்? வந்துட்டான் சட்டம்பி. அவன் வாயடத்தி போய் நின்றான். அவள் நிமிர்ந்து நடந்தபடி பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்தாள்.